இப்போ நம்ம இன்டர்லிங்க் மைனிங் சிஸ்டத்தை தெளிவாக பார்க்கலாம். எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பெனிஃபிட், இது உண்மையிலே ஒரு குளோபல் மூமெண்ட்டா, ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது. Interlink is global movement. இப்போ யாரெல்லாம் இன்டர்லிங்கில் டைப் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட டைப் அண்ட் ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE இந்த இன்டர்லிங்க் நெட்வொர்க்கை இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு 20 மில்லியன் பேக்கப் ஃபண்ட் இருக்குது. அது யார் மூலியமா? கூகுள், குவாண்டம் வேர்ல்டு வெஞ்சர்ஸ், ஆல்ஃபா மூன் கேபிட்டல், இவங்க எல்லாருமே இன்டர்லிங்க் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ இன்டர்லிங்க் நெட்வொர்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். இன்டர்லிங்க்ல ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறது எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். ஹெவி ரிக்ஸோ, ஜிபியூஸோ, ACIC மிஷின்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி ஒரு டேப் பண்ணால் போதும், உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். எவ்ரி 4 hours நீங்கள் டேப் பண்ணி உங்களோட ITLG டோக்கனை கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் மைனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்யூர்டு. இன்டர்லிங்க் மைனிங்கில் பெரிய முக்கியமான விஷயம், இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மைனிங்கில் பிட்காயினுக்கு அதிகப்படியான மிஷின்ஸ் தேவை, அதிக எலக்ட்ரிசிட்டி பில் தேவை, செட்டப் காஸ்ட் தேவை. ஆனால் இங்கே உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலையும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் ஈவன் உங்கள் தாத்தா பாட்டியில் கூட இதில் ஜாயின் பண்ணி மைனிங் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பண்ணுற நெட்வொர்க் கவர்னன்ஸ் அண்ட் டோக்கன் எக்கானமிக்ஸ் டிசைன் அப்படி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங், ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மைனிங்கில் 2 டைப் இருக்குது. அதில் POW, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதிக எனர்ஜி அதிக மிஷின் வச்சு பண்ணுறது, எக்ஸாம்பிள் பிட்காயின் மைனிங். ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அதாவது POC. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குளோபலில் உள்ள எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஹெவி மிஷின்ஸ் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாராலையும் ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். இதனால இது லாங் டேர்ம் அடாப்ஷன் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, பில்ட் இன் வேலட் செக்யூரிட்டி, நான் கஸ்டோடியன். நீங்கள் மைன் பண்ணக்கூடிய ITLG டோக்கன்ஸை எங்கே ஸ்டோர் ஆகும் யோசிச்சிருக்கீங்களா? இன்டர்லிங்க் ஆப்பில் ஆல்ரெடி பில்ட் இன் நான் கஸ்டோடியல் வேலட் இருக்குது. ஸோ வேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 2 டைப்ஸ் இருக்குது. கஸ்டோடியல் வேலட், நான் கஸ்டோடியல் வேலட். அதாவது கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த மைனிங் ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அவங்களே உங்கள் அந்த மைனிங் டோக்கன்ஸை சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இது தேர்ட் பார்ட்டி கையில் இருக்கும். இது நான் கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா, இதுக்கு ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தான். இது நம்மளோட வேலட், நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் ஈவன் கம்பெனியால் கூட அந்த வேலட்டில் என்ட்ரி ஆக முடியாது. ஏன் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெக்கவரி ப்ரேஸை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே ரெக்கவரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம தான் ஓனர். இதுக்கு பேக்கப் பண்ணுற வழிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெமோனி கீஸ், ப்ரைவேட் கீஸு, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நான் கஸ்டோடியல் அப்படின்றது நம்ம தான் ஓனர், நம்ம கையில் தான் இருக்கும். கஸ்டோடியல் வேலட் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி கையில் இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் வித் ரெஃபரல்ஸ். இது எல்லா பிளாட்ஃபார்மில் உள்ள மாதிரி தான். இன்டர்லிங்க்லேயும் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே ரெஃபர் பண்ணும்போது மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம லீடர் போர்டில் நம்ம பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு USDT ரிவார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இது ஒரு குளோபல் மூவ்மெண்ட் அப்படின்னு. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமானது, இன்டர்லிங்க் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.